ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இனிப்பு தமிழ் சேனல்ஸ் 9ஆம் வகுப்பு நான் பாடம் எடுக்க போகிறேன். செய்யுள் பகுதி 9 பட்டமரம் பற்றி கவிஞர் சொல்லக்கூடிய கருத்தை பற்றி நான் இது பண்ண போகிறேன். இப்போ ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்க்க, இந்த பட்டமரம் என்ற கவிதையை இயற்றியவர் கவிஞர் தமிழ் ஒளி. சரியா? அவரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கவிஞர் தமிழ் ஒளி 1924 முதல் 1960 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசரின் மாணவராகவும் விளங்கியவர் தான் கவிஞர் தமிழ் ஒளி. மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிழிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒளியின் கவிதைகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளதை நம்ம பார்க்க போகிறோம். பட்டமரம் என்ற கவிதையை பாடலுடைய பொருளும் அவர் அந்த கவலைப்படுகின்ற அந்த நிலையை, பட்டமரத்தினுடைய நிலையை உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய நிலை. இப்போ பாடலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி சின்ன கருத்து பார்ப்போம். நம்ம முன்னோர்கள் எல்லாமே எப்படி வாழ்ந்தாங்கன்னா, இயற்கையோடு இயற்கையாக மரம் செடி கொடிகளை போற்றி நல்ல முறையில் பாதுகாப்போடு வளர்த்து வந்தனர். அப்படி இருக்கும்போது காலகட்டத்தில் இவ்வளவு சிறிதாக மறைந்து கொண்டு வருகிறது. மாற்றத்தில் அந்த மரங்கள்னால் எப்படி வெட்டி எறியப்படுகின்றது, எப்படி இன்றியமையாததாக இருந்ததெல்லாம் பாழ்பட்டு போகின்றதுங்கிறது தான் கவிஞர் இதில் உணர்த்துறாரு. நமக்கு உயிர் தரக்கூடிய அந்த காற்று, உயிர் வழியை இல்லாமல் செய்யக்கூடிய மனிதனுடைய நிலையை இங்கே ஆசிரியர் தன் உணவுபூர்வமாக தன்னுடைய கவலையை பிரதிபலிக்கின்றார். பட்டுப்போன மரத்தின் விசனமாக கவலைப்படுவது போல தன்னுடைய குமரலை வெளிப்படுத்துகின்றார் ஆசிரியர். மரங்களை வளர்ப்பது பேணி மக்களுக்கு உணர்த்துவதற்காக இந்த கவிதை எழுதியிருக்காரு. இந்த கவிதை நான் வாசிக்க கேளுங்க. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடையோ, குந்த நிழல் தர கந்த மலர் தர கூயிலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டை எனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே, பட்டையெனும் உடை இற்று முற்றும் எழுந்தனையே, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க, காலம் எனும் புயல் சீறி கலங்கும் ஒரு மனிதனின் ஓலமிடக்கரம் நீட்டிய போல் இடர் எய்திய உழன்றனையோ, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும், மூடு பனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததும், ஆடும் கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும், ஏடு தருங்கதை ஆக முடிந்தன இன்று வெறும் கனவே. இந்த கதையில் இந்த பட்டமர இதில் என்ன சொல்கிறார்? மொட்டை கிளையோடு இந்த மரங்கள் நின்று தவிக்கக்கூடிய அந்த நிலையை வருந்தி பாடுகின்றார். இன்று தினம் அது பெருமூச்சு விடுதான். மொட்டை கிளையோடு நின்ற மரங்கள் தனக்கு வெட்டப்படும் நாள் என்று வருங்கிறத நினச்சி வருத்தப்படுற மாதிரி இங்கே சொல்கிறார் கவிஞர். வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று கவலை அடைந்திருக்கு. விசனம்னா கவலை. குந்த நிழல் தர, அதாவது மரத்துக்கு கீழே நம்ம உட்கார்றதுக்குன்னா அது வழி செய்யுது. அதனால் உட்கார, மரத்துக்கு கீழே நம்ம என்ன செய்கிறோம்? குந்தனா உட்கார. நிழல் தரக்கூடிய அந்த மரத்தினை நம்ம வெட்டுறதுக்கு எப்படி தான் மனிதர்களால் முடியுதோ. கந்த மலர், நறுமணம். கந்த மலர்னா என்னது? நறுமணம் தரக்கூடிய மலர். கூரை விரித்த இலை, அதாவது அந்த விரித்த அந்த இலையெல்லாம் கூரை போல் விரித்து அழகாக இருந்த அந்த கூடிய காட்சி மரத்து கீழே மக்கள் வெந்து வெம்மையினால் கருகி போயிடுச்சு. நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, இப்படி வெம்பி போய் நம்ம மொட்டை கிளையோடு இருக்கக்கூடிய காட்சியை மீண்டும் மீண்டும் அந்த கருகி போன நிலையை உணர்த்துகின்றார். கட்டையாக அந்த மரம் நிற்கக்கூடிய
காட்சி. கொடுந்துயர் பட்டு கருகினையோ, அந்த கட்டையாக இருக்கிற மரம் கருகி போய் இருக்கிற மாதிரி காட்சியாக இருக்கிறதாக சொல்கிறாரு. சரியா? பட்டை எனும் உடை, பச்சை பசேன்னு இருந்த மரம் எப்படி ஆகுது? பட்டை எனும் உடை இற்று கிழிந்தெழில், கிழிந்த அந்த மரம் போல, கிழிந்த அந்த உடை போல கிழிந்திருக்கான். முற்றும் எல்லாவற்றையும் இழந்து, காலம் எனும் புயல், புயல் மழை வந்ததுன்னு சீறி எழக்கூடிய அந்த காட்சி போல கலங்கும் ஒரு மனிதனின் ஓலமிடக்கரம் நீட்டியது போல், அதாவது அந்த மரத்தின் கீழே அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் போய் எய்து உழன்றுனா கவலைப்பட்டு ரொம்ப நாளுக்கு நாள் உழன்று தவிக்கின்றது. அங்கே அந்த மரத்தில் பாடும் பறவைகள் கூடி உனக்கு ஒரு பாடல் புனைந்து அவ்வளோ அழகாக இனிமையாக பாடினது. குயில் பாடக்கூடிய அந்த ஓசைனா கேட்குறோம், எல்லாம் இது பண்ண அந்த இடையே பனியெல்லாம் இதாகி புவிக்கு ஒரு மோகம், அதை பச்சை பசேன்னு அந்த இலை அழகாக காட்சி அளிக்கின்றது, பசுமையான காட்சியாக. அப்படி இருக்கக்கூடியது மோகம்னா நல்ல நமக்கு செழிப்பாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த காட்சி பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட கிளைகளில் குழந்தைகள்னால் ஊஞ்சல் ஆடி விளையாடுறாங்க. அது குதிரை விடுத்ததும் குதிரை விளையாடவும் செய்கிறாங்க. 7 வெறும் கதையாக பட்டமரமாக இருக்கக்கூடிய காட்சியில் மக்கள் இருந்த அந்த மரங்களை எப்படி வெட்டி சாய்க்கிறாங்க, மரங்களை வெட்டி நம்ம பேணி காக்க வேண்டுங்கிறத கவிஞர் இந்த பாடலில் பதிவு செய்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.